தனியா முடியாது. திரு விஜய் அவர்கள் சொல்லணும், திரு ஆதவர்ஜன் அவர்கள் சவால் விடட்டும். நாங்க தனிச்சு நின்று 234 அடிக்கிறோம். 26% இருக்கு. 234 வேண்டாம், 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேகா தனித்து கூட்டணி வச்சு ஒரு தொகுதியில டெபாசிட். திரு விஜய்க்கு 234 தொகுதியில 230 தொகுதியில போலாம். ஆனா கேரண்டியா ஒரு 200 தொகுதியில டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐயா ரெங்கராஜன் பாண்டே வணக்கம். என்ன சொன்னீங்க? எப்படி பேசுனீங்க? ஒரு விஜய் 10 சீட்டு கூட வர முடியாது. அப்படி 10 சீட்டு வந்துட்டாருன்னா, 10 சீட்டுக்கு மேல வந்துட்டாருன்னா அரசியல பேசல. எங்கேயும் எதையும் பேசக்கூடாது. அரசியல் மட்டும் இல்ல, நீ எதுவும் பேசுறதுக்கே லாய்க்கு இல்லை. அதனால தான் தந்தியிலேருந்து தந்தி அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க உனிய. தந்தி டிவிலேருந்து தந்தி அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. இந்த காரணத்தை தான் போல. என்னவோ பெரிய நீ பெரிய வல்லவனா பேசுகிற மாதிரி பேசுகிற. ஆண்டே ஒருத்தர் இருக்கான். யாரை எங்கே வைக்கணும்னு அதை புரிஞ்சுட்டு பேசணும். கண்ணை மூடிக்கிட்டு பேசக்கூடாது. மக்களுடைய நாடி நரம்பு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை புரியல உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பேச்சு? அடுத்து ஒருத்தர் இருக்கார், ஆதித்யா குருஜி. அவருக்கு வணக்கம். அதாவது ஏதோ அன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சொன்னேன், அவருக்கு இன்னைக்கு விஜய்க்கு சொல்றேன். ஏதோ காக்கா உட்கார பணமெல்லாம் விழுந்த கதையா அன்னைக்கு ஆகிப்போச்சு. ஆனா அவர் துணிஞ்சிட்டாரு அரசியல் இறங்க. அரசியல் இல்லைன்னு சொல்லல, இன்னைக்கு வரைக்கும் அரசியல் தான் இருக்காரு. அப்படிப்பட்ட எதையுமே ஒரு இதுல இருந்து புரிகிறது என்ன தப்பா எனக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லக்கூடியது ஏதோ காக்கா உட்கார பணமெல்லாம் விழுந்த கதையாத்தான் உங்க கதையெல்லாம் இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் பார்த்தாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்ததா உலகத்தில் இருக்க அத்தனை ஜோதிடருமே குரு ஆதித்யா மட்டும் இல்லை, ஆதித்யா குருஜி மட்டும் கிடையாது. எல்லா ஜோதிடர்களுமே விஜய் வர முடியாது. 2032 தான் வருவார். இப்போ வரமாட்டார். ஆக இப்படிப்பட்டவர்கள் இனிமேல் எப்பயுமே எந்த ஒரு கணிதத்தையும் கணிப்பை சரியாக கணிக்கணும்.